அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. அனைவருக்கும் வணக்கம். போன வாரம் சாதிவாரி கணக்கெடுப்பும் பஞ்சவரல மீட்பும் குறித்து திருப்போரூர்ல நாம் தமிழ் கட்சி கூட்டம் போட்டது. இந்த வாரம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் மீனவருடைய உரிமை காக்க நாம் தமிழ் கட்சியுடைய மீனவர் பாசறையின் சார்பாக தொடர்ச்சியாக சிங்கள கடற்படையால் தாக்கப்படுகிற மீனவருடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தியது. இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தியதிலேயோ அண்ணன் சீமானவர்கள் மீனவருடைய உரிமைக்காக பேசியதிலேயோ இந்த திராவிட கும்பலுக்கு பதட்டம் கிடையாது. ஆனால் கிட்டத்தட்ட 14 அமைப்புகளை சீமான் கூப்பிட்டுருக்காரு. எல்லாமே சாதி அமைப்புகளாக இருக்குது. இந்த சாதி அமைப்புகளை வைத்து சீமான் வந்து தமிழ் தேசியம் கட்ட போகிறாரா, இதுதான் தமிழ் தேசியமா அப்படின்னு சொல்லி உருட்ட தொடங்கியிருக்காங்க. ஒரு அல்லு விட்டுருக்கு, ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திக்குது. உண்மையிலேயே இந்த அமைப்புகள் எந்த புள்ளியில் இணைகிறாங்க, எப்படி நாம் தமிழ் கட்சி கூட இவங்க நாம் தமிழ் கட்சி மேடையை இவர்கள் பகிர்ந்து கொண்டாங்க, நாம் தமிழ் கட்சி எப்படி இவங்களை அழைத்தது அப்படிங்கிற பின்னணியும், இந்த மீனவர் போராட்டம் ஏற்படுத்திய தாக்கத்தையும் மீனவருடைய பிரச்சனை குறித்தும் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecoscloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். உண்மையிலேயே தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி கூட்டம் போடுறதுக்கு அனுமதி கேட்குது, அனுமதி மறுக்கப்படுது. அனுமதி மறுக்கப்பட்டு நீதிமன்றம் போகுது. நீதிமன்றத்தில் ரெஸ்ட்ரிக்ஷனோட, கட்டுப்பாடுகளோட அனுமதி கொடுக்கப்படுது. பெரிய சுவரொளம்பரம் இல்லை, பெரிய பதாகைகள் இல்லை, பெரிய சுவரொட்டிகள் இல்லை. சீமானன் வரப்போறாங்கிறது இணைய வழியாக செய்தி பரப்பி கடற்கரையில் ஓரமாக இருக்கக்கூடிய தங்கச்சி மடத்தில் ஒரு சனிக்கிழமை மாலை நடக்கக்கூடிய, அதுவும் கொளுத்துகிற வெயில் நடக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ஆயிரக்கணக்கான பேர் கூட முடியும்னா அது நாம் தமிழ் கட்சியால் மட்டும்தான் முடியும். பல்வேறு இயக்கங்கள் வந்திருந்தாங்க. ஆனாலும் நாம் தமிழ் கட்சியை சார்ந்த ஆயிரக்கணக்கான பேர் வந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க. குறிப்பாக மீனவ சமூகத்தை சார்ந்தவர்கள், மீனவ அமைப்பை சார்ந்தவர்கள், பொதுமக்கள் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஒரு பேரெழுச்சியோடு இந்த கூட்டம் நேற்று நடந்து முடிஞ்சது. கூட்டத்தில் எல்லோரும் ஒருமித்த குரலாக எழுப்பியது கச்சத்தீவு. கிட்டத்தட்ட 14 அமைப்பை சார்ந்த தலைவர் இருந்தாங்க. எல்லாருமே கச்சத்தீவு குறித்து பேசினாங்க. அப்போ தான் ஒரு கேள்வி வந்துச்சு. 1974 கச்சத்தீவு கொடுக்கப்பட்டுருச்சு. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 13 பாராளுமன்ற தேர்தல் 40 வருஷத்தில் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 507 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ராமநாதபுரம் தொகுதியில் 13 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த 1974 பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கச்சத்தீவுக்காக பேசலாம் கூட ராமநாதபுரத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது பேசியிருக்காங்களா? கிட்டத்தட்ட 1076 கிலோமீட்டர் கடற்கரை சாலை, 7 லட்சம் டன் மீன்கள் இந்தியாவிலிருந்து பிடிக்கப்படுகிறது. இதில் 1,10,000 டன் மீன்கள் தமிழ்நாட்டில் மட்டும் பிடிக்கப்படுது. அதில் அதிகமாக ராமநாதபுரத்தில் பிடிக்கப்படுகிறது. 7,000 கோடி அந்நிய செலாவணி ஈட்டு கொடுக்குது. இந்தியாவிலேயே அதிக மீன்கள் இருக்கக்கூடிய பகுதி கச்சத்தீவுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட உலகத்திலேயே அதிக மீன்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் கச்சத்தீவு ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அந்த கச்சத்தீவு தமிழ்நாட்டினுடைய பூர்வகுடி சொத்து, ராமநாதபுரம் சேதுபதியின் சொந்த சொத்து. அவருடைய சொத்தை இந்திரா காந்தி தாடை வாக்குறாங்க. அது குறித்து ஒருத்தர் கூட பேசலை. இன்னைக்கு மீனவன் எல்லை தாண்டி போறான்னு பிடிக்கிறான், பேராசை பிடித்த மீனவன் என்று கலைஞர் கருணாநிதி சொன்னார். ஆனால் அந்த மீனவன் எல்லை தாண்டி போகிறதுக்கான காரணம் என்ன? கடலுக்குள்ள எல்லையை கருணாநிதியாக வகுத்தாரு அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சு எல்லோரும் பேசினாங்க. அப்போ அந்த கச்சத்தீவுக்காக யாருமே குரல் கொடுக்கல. குரல் கொடுக்காதவன்லாம் அண்ணன் சீமான் நெய்தல் படை அமைச்சா, நெய்தல் படையமைப்புன்னு சொன்னபோது எப்படி அமைப்பார்? அவர் என்ன அதிபரா? தமிழ்நாட்டில் தனி நாடா? எப்படி நெய்தல் படை கட்ட முடியும்? அதுக்குன்னு எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு கட்டுப்பாடுகள் தெரியுமா? இது ஒன்று இந்திய ராணுவத்தை கட்ட வைக்க போறாரா அப்படின்னு கேள்வி அனுப்பினாங்க. நெய்தல் படை கட்டுவோன்னு சொல்லும்போது வலிச்ச கசப்பா இருந்த அந்த செயல் நெய்தல் மீட்சி இயக்கம் சொல்லி திமுக தொடங்குச்சு. நெய்தல் படையை அமைப்போன்னு சொன்னதுடைய அடிப்படையில் தான் நெய்தல் மீட்சி இயக்கம். நெய்தல் மீட்சி இயக்கத்துடைய வேலை என்ன? கடலுக்குள்ள இருக்கக்கூடிய பவளப்பாறைகள், கடலுக்குள் இருக்கக்கூடிய அரிய உயிரினங்கள், இதையெல்லாம் காப்பாற்றுவது.
கடலுக்குள்ள பவளப்பாறைகளையும் அரிய உயிரினங்களையும் கொல்லுவது 800 போன்ற கழிவு தொழிற்சாலைகள், அனல்மின் நிலையங்கள், கூடங்குளம் அணுமின் நிலையம், ஸ்டெர்லைட் போன்ற ஆலைகள், கடற்கரை இருக்கக்கூடிய நாசக்கார திட்டங்கள், இதுதான் ஒட்டுமொத்தமான இந்த கடலுக்குரிய பவளப்பாறைகளையும் கடலுடைய அரிய உயிரினங்களையும் அழிக்கக்கூடியது. அது எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்து கமிஷனை வாங்கிவிட்டு பவளப்பாறையை காப்பாற்ற போறாங்கன்னா இந்த பேப்பாறைகள். கூட்டத்தில் அண்ணன் சீமான் ஒரு கேள்வி எழுப்பினார். அந்த கேள்விக்கு தமிழ்நாட்டுடைய எந்த தலைவர்கிட்டையும் பதில் இருக்காது. இத்தாலியிலிருந்து வந்த ஒரு கப்பல் தெரியாதனமா கேரளாவை சார்ந்த 2 மீனவனை சுட்டு கொன்றது. தெரியாம, அவன் கேரளா மீனவன் சுடல, அவன் மீன் பிடிக்க வந்துட்டான்னு சொல்லல, தெரியாம சுட்டுறாங்க. ஒரு தற்காப்புக்காக கூட சுட்டான்னு வச்சுக்கோங்க. அதற்கு கேரளா என்கிற ஒரு 1 கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு மாநிலம், இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், அந்த கப்பலை சிறைப்பிடிச்சு வச்சுட்டான். 2 கோடி ரூபாய் அபராதம் போட்டு ஆளுக்கு 1 கோடி ரூபாய் இத்தாலி அரசாங்கம் கொடுத்த பிறகு, சர்வதேச பிரச்சனையா மாறின பிறகு கிட்டத்தட்ட ஓராண்டு அந்த கப்பல் நின்றுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த கப்பலை விடுவிச்சாங்க. இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுப்பது சம்பந்தமான விவாதம் வருது. எப்ப இருந்து? இலங்கை விடுதலை பெற்றதுலேருந்து அதை கேட்டுக்கிட்டு இருக்கான் கடற்படை தளம் அமைக்கிறதுக்கு. அப்ப 1961 10/5/1961 பிரதமர் நேரு சொல்றாரு பாரு, இந்த சின்ன தீவின் பேரில் எனக்கு எந்த அக்கறையும் இல்லை, யாருக்கு அவங்க அப்பஞ்சொத்து இல்ல, மேலும் அதன் மீதான நமது உரிமையை விட்டு கொடுப்பதில் எனக்கு எந்த தயக்கம் இல்லை. அடுத்து ஒரு தானே தலைவர், தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் முத்தமிழறிஞர் 1973 அக்டோபர் 15-16 இதில் கொழும்புவில் இந்திய ஸ்ரீலங்கா அரசுகளிடையே பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கு முன்பே அக்டோபர் 13-14 தேதிகளில் அன்றைய தமிழ்நாடு முதல்வர் முத்தமிழர் கருணாநிதியிடம் கலந்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசுடனான பேச்சுவார்த்தையில் அதனுடைய செய்திகள், அதாவது சாரம் அனைத்து முதல்வருக்கு தெரிவிக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது. அதில் இந்திய ஸ்ரீலங்கா அரசுகள் எடுக்கும் முடிவுக்கு முழு ஆதரவை அளிப்பதாகவும், தமிழ்நாட்டில் உள்ள சூழ்நிலையை அனுசரித்து வெளிப்படையாக தனது நிலைப்பாட்டை அறிவிக்க இயலாது என்றும், தமிழ்நாட்டில் இருந்து எந்த எதிர்ப்பும் தீவிரமடையாமல் பார்த்துக் கொள்வதாகவும் உறுதியளித்தார். இவங்க கச்சத்தீவை மீட்பாயின்னு நீனு வாயில் அரிசியை போட்டு படுத்து கிடக்குறாங்க. 2 பேரை சுட்டதுக்கே அந்த கப்பலை கைது செய்து வைத்து சிறை பிடித்து 2 கோடி அபராதம் கட்ட வைத்த கேரளாவிடமிருந்து தமிழ்நாடு மாறி தமிழ் முதலமைச்சர்கள், தமிழ்நாட்டை சார்ந்த முதலமைச்சர்கள், தமிழுக்காக பாடுபடுவோம், தமிழர் நலம் காக்கிற முதலமைச்சர் வந்திருக்காங்க. ஆனா ஒருத்தர் கூட 900 மீனவன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான். சுட்டு அடித்து கடப்பார் அடிச்சு. நேற்று மரியாதைக்குரிய தென்னிந்திய ஃபார்வர்ட் கட்சியை சார்ந்த ஒரு அண்ணன் பேசும்போது சொன்னார், என் மீனவனுடைய அடிச்சு கொண்டு களவான்ட்டு போற, நீ களவாணி பைய, நீ களவான்ட்டு போற, மீனுடைய வலையை எடுத்துட்டு போற, டீசரை களவாங்குற, அவன் வச்ச சாப்பாட்டு உணவுப் பொருள் எடுத்துட்டு போயிடுற, மீனவன் பிடிச்சி வச்ச மீன் அழுட்டு போயிடுற, நீ திருட்டு போயிடா சிங்கள கடற்படை. மீனவனுடைய உயிரை பறிப்பதை விட ஆயிரக்கணக்கான படகுகள், ஒரு போட்டு வாங்கினா குறைந்தபட்சம் 5 லட்சம், நல்ல போட்டு வாங்கினா 20 லட்சம் ரூபா, அந்த 20 லட்சம் ரூபா 30 லட்சம் ரூபா மதிப்புள்ள வட்டிக்கு வாங்கி தாலிச்சேன் அடகு வச்சு, நகையை அடகு வச்சு, பேங்க்ல லோன் வாங்கின படகுகளையும் வாங்கின போட்டுகளையும் அடிச்சு இழுத்துட்டு போறான். இன்னைக்கு கொண்டு போய் கடற்கரையில், இலங்கை கடற்கரையில் அவ்வளோத்தையும் கொண்டு போய் டெமாலிஷ் பண்ணிட்டான், ஏலம் விட்டு. அந்த மீனுடைய வாழ்வாதாரம் நசுக்கப்படுகிறது, வலைகள் அறுக்கப்படுகிறது. ஆணுக்கு அப்பனுக்கு முன்னாடி மகனுக்கு முன்னாடி அப்பனை நிர்வாணமாக உட்கார வச்சு அசிங்கப்படுத்துறான். அவ்வளவு ஹராஸ்மெண்ட் நடக்குது. இது குறித்து போராட்டம் செய்திருக்க வேண்டியது ஆளும் கட்சி, ஆண்ட கட்சி. ஆனால் எந்த மீனவ மக்களால் சீமான் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டாரோ, கடலூர் நின்னார் புறக்கணிக்கப்பட்டார், திருவொற்றியூர் நின்னார், அதுவும் மீனவ கிராமம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி புறக்கணிக்கப்பட்டார். மீனவர்களுக்காக தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தலைவர், 70 ஆண்டு காலத்தில் மீனவர்களுக்காக ஒரு கட்சி தலைவர், மீனவ இயக்கத்துடைய தலைவர்கள் கூட 6 மாதம் 8 மாதம் ஜெயிலுக்கு போனது கிடையாது. ஆனால் மீனவர்களுக்காக போராடி தேசிய பாதுகாப்பு சட்டத்தை ஜெயிலுக்கு போன ஒரே தலைவர் சீமான் அவர்கள் தான். எந்த கடல் அலைகளின் வழியாக நமது முன்னோர்கள் ரோமாபுரிக்கும் கிரேக்கத்திற்கும் சென்றார்களோ, எந்த கடல் அலைகளின் வழியாக நமது நாவாய்கள் புறப்பட்டு சென்றதோ, அந்த கடல் இன்னைக்கு இரத்த வெள்ளமாக கிடக்கிறது. என் அண்ணன் ஒருவரால் தான் இந்த சமூகம் காக்கப்படும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் அண்ணனும் மீனவர்களும் பிரிக்க முடியாதவர்கள். நான் மீனவ மக்கள் கட்சி நடத்தினேன். ஆனால் ஒரு நாளும் சொல்லவில்லை, என் மீனவனை அடித்தால் உன் மாணவனை அடிப்பேன் என்று ஒரு நாளும் நான் சொல்லவில்லை. ஆனால் என் அண்ணன் சொன்னார், சொன்னவுடன் வழக்கு, சொன்னவுடன் சிறை. ஆனால் இந்த மீனவ சமுதாயம் போய் பார்த்ததா அண்ணனை? அவர் அதை பற்றி கவலைப்படவில்லை. என்னுடைய தமிழர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். இன்றும் உங்களுக்காக போராடி கொண்டு இருக்கிறார் என் அண்ணன். மீனவர்களையும் என் அண்ணனையும், சீமான் அண்ணனையும் பிரிக்க முடியாது. இருவரும் எப்படி பிரிக்க முடியாதவர்கள் என்றால், நிரம்பும் யாழும் பாட்டும் முறையும்
அமுதும் தமிழும் அம்பும் வில்லும் ஆளும் கன்றும் சதையும் ரத்தமும் குயிலும் கீதமும் வேங்கையின் பாய்ச்சலும் சிறுத்தையின் சீற்றமும் சிங்கமும் செருக்கும் யானையின் பிளிரலும் மின்னலும் வேகமும் இடியின் முழக்கமும் குறிஞ்சி பிடித்தும் ஆளோலோ பாட்டும் முல்லை காடும் பாவும் ஆணும் மருத நிலமும் தென்றல் கதிரும் பரதவர் குரலும் நெய்தல் படையும் என்று சொன்னானே. எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது வேறு ஒரு பொருளை சொல்லிவிட்டு நெய்தல் நிலமும் பரதவரின் குரலும் என்று சொன்னானே, அந்த குரலுடைய முதல் இருப்பிடமாகத்தான் அண்ணன் இருந்து கொண்டிருக்கிறார். என்னை புறக்கணித்தாலும் பரவாயில்லை, நான் உங்களுக்காக நிப்பன்னு சொல்லி தான் சீமான் அவர்கள் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைச்சாங்க. இந்த கூட்டத்தில் பேசிய ஒவ்வொருத்தரும் மீனவர் நலன்காக்க பேசினாங்க. அதில் மிக முக்கியமாக மீனவர்களுக்காக மீனவர் தான் பேசுவாங்க இடத்துல பறையர் சமூகத்தை சார்ந்த, தேவேந்திர சமூகத்தை சார்ந்த, கோனார் சமூகத்தை சார்ந்த, கொங்கு வேளாள கவுண்டர் சமூகத்தை சார்ந்த, தேவர் சமூகத்தை சார்ந்த, தேவேந்திர சமூகத்தை சார்ந்த, ஆதித்தமிழர் சமூகத்தை சார்ந்த, குயவர் சமூகத்தை சார்ந்த, இப்படி ஒவ்வொரு தமிழர்களும் ஒவ்வொரு தலைவர்களும் எல்லாமே சமூக அமைப்புகள் தான். சாதிக்காக கட்சி கட்டினவங்க தான். எல்லாம் கேட்குறாங்க, சாதி கட்சியோடு சீமான் கூட்டணி வைக்க போகிறாரா? குறிப்பாக அந்த கூட்டத்தில் அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் அவங்க அழைச்சிருந்தாங்க. அவங்க நோன்பு இருந்ததுனால வர முடியலை. அதே போல் புரட்சி பாரதம் கட்சி சேர்ந்த அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி, சிறுபான்மை மக்கள் கட்சி சேர்ந்த ஐயா சாம் யேசுதாஸ், அதேபோல் தமிழர் தேசம் கட்சி அண்ணன் செல்வகுமார், கொங்கு முன்னணியை சார்ந்த அண்ணன் ஆறுமுகம் அவர்கள், அதே போல் தென்னிந்திய ஃபார்வர்ட் பக்கம் சேர்ந்த அண்ணன் திருமாறன், அவர் வர முடியல, அவருடைய பிரதிநிதியை அனுப்பிச்சு வச்சிருந்தார். அதே போல் மல்லர் சேனையை சேர்ந்த அண்ணன் பழனிவேல் ராஜன் அவர்கள், அதே போல் தமிழ்நாடு நாடார் பேரவை சேர்ந்த அண்ணன் முத்து ரமேஷ் அவர்கள், தமிழர் மீட்பு கழகை சார்ந்த அண்ணன் கரிகால் பாண்டியன் அவர்கள், தாய்நாடு மக்களுக்கு சேர்ந்த அண்ணன் ஏகே பூமிராஜன் அவர்கள், அதே போல் தேசிய மீனவர் பேரை சேர்ந்த முனைவர் குமரவேல் அவர்கள், புரட்சி தமிழர் மக்கள் கழகத்தை சார்ந்த அண்ணன் ஆனந்தராஜ் அவர்கள், அதே போல் முக்குளத்து புலிகை சேர்ந்த அண்ணன் சரவணபாண்டியன் அவர்கள், சரவணத்தேவர் அவர்கள், அதே போல் முக்குளத்தூர் எழுச்சிகளை சேர்ந்த அண்ணன் கவிக்குமார் அவர்கள், இப்படி ஒவ்வொரு தலைவர்களும் வந்தாங்க. எல்லோரும் கவிக்குமார் அண்ணனோ, அண்ணன் சரவணத்தேவரோ, அண்ணன் கரிகால் பாண்டியனோ, அண்ணன் ஆறுமுகமோ, அண்ணன் முத்து ரமேஷ் அவர்களோ, அண்ணன் திருமாறன் அவர்களோ, அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களோ, இப்படி ஒவ்வொருத்தரும் பூமிராஜன் அவர்களோ, எல்லோரும் அவங்கவங்க சமூகத்திற்கான கட்சியை கட்டிய தலைவர்கள் தான். ஆனால் இவங்க எல்லாத்தையும் இணைச்ச ஒரு புள்ளி ஒன்று இருக்குது. வெவ்வேறு சமூகத்திற்காக கட்சி கட்டி, வெவ்வேறு சமூகத்துக்காக இயக்கம் கட்டி, பல்வேறு வருஷங்களாக களத்தில் நிற்கக்கூடியவங்க எல்லாரையும் இணைச்ச ஒரு புள்ளி தேசிய தலைவர். அந்த புள்ளியில் எல்லோரும் இணைகிறாங்க. அங்கே தேசிய தலைவர் இவங்க எல்லாரையும் இணைக்கிறார். எல்லாருக்கும் அவங்க தலைவராக ஏற்றுக்கொள்கிறாங்க. எல்லோரும் அவரை, அது குறிப்பாக நான் சரவணத்தில் பேசும்போது, தலைவர் அங்கே இருக்கும்போது, இயக்கம் அங்கே இருக்கும் பொழுது, தலைவர் இருக்கும் பொழுது இங்கே நீ தொடலை. வீரப்பன் இருந்த வரைக்கும் காவிரி பிரச்சனை வரல, மேகதாது பிரச்சனை வரல. அதே போல் தலைவர் அங்கே இருக்கிற வரைக்கும், ஈழத்தில் நிற்கிற வரைக்கும் ஒரு மீனவன் நீ தொடலை. அவர் இல்லை அப்படின்னு போய் தொடர அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் சரியான ஆள் இல்லை நினச்சிக்கிட்டு இருக்க. அதை ஒருங்கிணைத்தான் அண்ணன் சீமான் வந்திருக்காருன்னு சொல்லி அண்ணன் சரவணத்தேவர் பேசினார். அதே போல தான் அண்ணன் ஆறுமுகம் அவர்களும் அண்ணன் கே செல்வகுமார் அவர்களும் எப்போதும் நாம் தமிழ் கட்சியோடு நிற்போம். இது தேர்தலுக்கான கூட்டணி அல்ல, மக்கள் பிரச்சனை என்றால் நாங்கள் கூடுவோம் என்று என்னதான் சமூகம் சார்ந்த சிந்தனைகள் அவர்கள் இருந்திருக்கலாம். எல்லோரும் சொன்னாங்க, நாங்கள் மொத்தமாக விட்டுட்டு வரல, ஆனால் தமிழ் தேசியம், தமிழர் உரிமை, தமிழர் நலன், தமிழர் பிரச்சனை, மக்கள் பிரச்சனை நிற்கிறோம், இந்த களத்தில் நிற்போம். இது தேர்தல் கூட்டணியை தாண்டியது. வயது வித்தியாசம் இல்லாம எல்லாரும் என்ன அண்ணன் சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்றேன், எனது அண்ணன், எனது குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினர் எனது அண்ணன் சீமான். இந்த 163 கிராமம், ராமநாதபுரத்தில் மட்டும் 163 கிராமத்துக்கும் அந்த குடும்பத்தினுடைய மூத்த பிள்ளை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். நாங்க பேச மாட்டோம் எதுவுமே, மீனவர் பிரச்சனையை பத்தி நாங்க பேச மாட்டோம், மணல் கொள்ளையை பத்தி நாங்க பேச மாட்டோம், மலை கொள்ளையை பத்தி நாங்க பேச மாட்டோம். எங்க அண்ணன் மூத்தவர் பேசுவார், அவர் சொன்னா போதும். எங்கடா இருக்க தம்பி செல்வா, அப்படி சொன்னா போதும். அப்படி சொல்றதுல தான் ஒரு பாசம் இருக்கு, ஒரு அன்பு இருக்கிறது. திருச்சியில ஒரு 500 பேர் 1000 பேர் திரட்டா, அண்ணன் அங்க வரேன், அங்க இருக்கக்கூடிய திமுக மந்திரி எல்லாம் அயோக்கிய பயிலுக மணலை திருடுறான் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல 1000 பேரை திரட்டி வைத்து அண்ணனுக்காக காத்து நிற்பான் இந்த தம்பி. அண்ணன் என்னை எப்பவோ கூப்பிட்டுருக்கணும், தம்பிய வாடா கூட நின்றான்னு சொல்லியிருக்கணும். அண்ணன் தாமதமா கூப்பிட்டாலும் எங்க அண்ணன் கூப்பிட்டுட்டாரு. எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும். எந்த தொகுதின்னு சொல்லுங்க, கூட்டணி எல்லாம் இல்ல,
தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி இருக்கேடா தம்பி, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்துருவான் செல்வகுமார். யார் இருக்கா இன்னைக்கு தமிழகத்துல மக்கள் பிரச்சனைகளுக்காக களமாடுகிற ஒரே ஒரு ஆம்பளை சிங்கம் அண்ணன் சீமான் அவர்கள். யார் இன்னைக்கு இருக்காங்க? தேர்தலுக்காக தேவர் சமூகத்தை சேர்த்தா ஒரு சீட்டு, நாடார் ஓட்ட வாங்க ஒரு சீட்டு, கோனார் ஓட்ட வாங்க ஒரு சீட்டு, பறையர் சமூக ஓட்ட வாங்க ஒரு சீட்டு, தேவேந்திர சமூக ஓட்ட வாங்க ஒரு சீட்டு, ஓசூர்லேருந்து வந்தால் கவுடாவான்னு கேட்குறது, சாதி பார்த்து சீட்டு கொடுக்கறது, சாதி பார்த்து வேட்பாளர் நிப்பாட்டுறது, சாதி கட்சியோட கூட்டணி வச்சு சாதி சங்கமம் வச்ச இந்த கூட்டம் கேட்குது. இவங்கெல்லாம் வந்து சாதி கட்சி தானே, இந்த சாதி கட்சியை வச்சுக்கிட்டா தமிழ் தேசியம் அடைய போறீங்கன்னு. அவங்க சாதிக்காக இயக்கம் நடத்தினாலும் தமிழர் ஒற்றுமை என்ற அடிப்படையில் தமிழர் பிரச்சனை ஒன்று செஞ்சிருக்காங்க. இல்லைன்னு தப்பு இருக்கு. இதை ஏற்கனவே ஐயா ராமதாஸ் செஞ்சாரு, அண்ணன் பழனி பாபா செய்ய நினைச்சாரு. பழனி பாபா அவர்கள் செய்ய துவங்கியதை ராமதாஸ் அவர்கள் செஞ்சு செய்ய முடியாமல் போனதை அண்ணன் சீமான் கையில் எடுத்திருக்காரு. திராவிட கூட்டம் அலறுது. நாம் தமிழ் கட்சி சமூகம் சார்ந்த சாதி சார்ந்து இயங்கக்கூடியவர்களை தன்னுடைய மேடையில் ஏற்றினா தப்பான். ஆனால் அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தர் ரெட்டியார் நலசங்க மாநாட்டில் கலந்து கொண்டு நானும் நேரு அண்ணாச்சியும் அமைச்சர் ஆனால் தான் நம்ம ரெட்டியார்கள்லாம் பிழைக்க முடியும், நம்ம ஒரு தாசில்தார் ஆக முடியும், ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் கிளர்க்கான தானே நம்முடைய வழக்கெல்லாம் சரி பண்ண முடியும், நம்ம ஆட்களாக இருந்தால் நாங்கள் முன்னேறி கொடுப்போம், நீங்கள் ரெட்டியாராக இருந்தால் போதும், ஒரு படிப்பில் ஒரு வேலைவாய்ப்பில் ஒரு பொருளாதாரத்தில் உயர்த்தி விடுவோம் அப்படின்னு எஸ்எஸ்ஆர் பேசுனா அது சமூக நீதி. ரெட்டியார் நாயுடு சங்க மாநாட்டில் கலந்து கொண்டு நம்ம ஆட்கள்லாம் தெலுங்கில் பேசணும், தெலுங்கில் பேசுகிறத மறந்துட்டாங்க, தெலுங்குல பிள்ளைகளுக்கு பேச சொல்லுங்கன்னு சொல்லி கடம்பூர் ராஜ் பேசினா அது சமூக நீதி, சமத்துவம், சாதி ஒழிப்பு. கேஎன்ஆர் மேடையில் போய் நின்றுக்கிட்டு தெலுங்கர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்ம ஆளுகளாக இருந்தால் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு பேசுனா அது சமூக நீதி, சமத்துவம். இசைவேளாளர் சங்க கூட்டத்தில் கருணாநிதி படத்தையும் தயாளம்மாளர்கள் படத்தையும் ஐயா ஸ்டாலின் படத்தையும் துர்கா ஸ்டாலினுடைய படத்தையும் போட்டு இசைவேளாளர் கூட்டம் நடத்தினா அது சமூக நீதி, அது சமத்துவம், அது சாதி ஒழிப்பு. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒற்றை புள்ளியில் தமிழர் பிரச்சனை என்ற புள்ளியில் இந்த சமூகம் சார்ந்த தலைவர்களை அழைச்சி கூட்டத்திலே அழைத்து வந்து பேச வச்சா அது சாதி. 1974 மரியாதைக்குரிய சட்டநாதன் கமிஷன் எடுக்கிறப்ப கருணாநிதி சாதியின் பெயர் என்னது? தெலுங்கு சின்ன மேளம். இன்னைக்கு அது என்னது? இசைவேளாளர். என் பாட்டை எங்க அப்பா ஒருவனாவது இசையில எதிரா வேளாண்மைன்னு கேட்டு இருந்தாலே இன்னைக்கு அவன் ஆண்டு இருக்க முடியாது. என்ன பார்த்து சொல்றான் பிளேட்டி ராஸ்கல்ஸ், என்ன பார்த்து சொல்றான் மைனாரிட்டி சிறுபான்மைங்கிறான். செருப்பாலாட்டி 8 கோடி தமிழ் தேசிய இனத்தோட புள்ள நானு. இனிமே என்ன சிறுபான்மை செருப்படுதாங்க அண்ணன் சொல்லியிருக்கான். நீ சிறுபான்மை, உங்க ஒப்பன் சிறுபான்மை, உங்க ஆத்தா சிறுபான்மை, உன் தாத்தன் சிறுபான்மை, யாரு சிறுபான்மைங்கிற? இந்த நிலம் என்ன நிலம்? ஆள்வதற்கு உரிமை 8 கோடி தமிழ் தேசியத்து புறத்துல எவனா இருந்தாலும் எனக்கு தலைவனா இருக்க தகுதி இருக்கா? நீ பரனா இருந்துக்க, பல்லனா இருந்துக்க, நாடார, உடையார, கோனார, செட்டியார, முத்திரார, யாராக இருந்தாலும் என்னை நான் அவனுக்கு தலைமை தாங்குவதற்கு தலைமை ஏற்பதற்கு தகுதி இருக்குடா. அப்பங்கிறவன் பெத்தவனா இருக்கணும், தலைவங்கிறவன் ரத்தவனா இருக்கணும். நெருப்பு எல்லாத்தையும் நெருப்பா மாற்றும். நெருப்பு அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் உண்டு. அது எந்த இடத்துல நீங்கள் நெருப்பை வச்சாலும் அது நெருப்பு எல்லாரும் நெருப்பாக தான் மாற்றும். நீ நெருப்புறதுக்கு இரும்பை போடுங்களேன், அது இரும்பையே நெருப்பாக மாற்றும். அப்படி கதகன்னு விட்டுரும். அதில் தாளத்துக்கு போட்ட நெருப்பாக மாற்றும், வைக்கலத்துக்கு போட்ட நெருப்பாக மாற்றும், நீங்கள் வந்து ஒரு தவிட போட்ட நெருப்பாக மாற்றும், நெல்லை போட்ட நெருப்பாக மாற்றும். அது எதை போட்டாலும் நெருப்பாக மாற்றும். நீங்கள் வந்து ஒரு மெழுகுவர்த்தி இருக்கும்போது ஃபூ அப்படின்னு ஊதுனா அணைஞ்சிரும். அதே காற்று மெழுகுவர்த்தியை ஊதி அணைக்கிற காற்று, விளக்கை ஊதி அணைக்கிற காற்று காட்டு தீயா இருந்தால் அதே காற்று ஊதி ஊதி அது பெரும் காட்டு தீயா மாற்றும். அப்படித்தான் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை இருப்பால் அண்ணன் சீமான் அவர்கள். அவர் தன்னிடத்தில் எது வந்தாலும் அவர் தமிழ் தேசியவாதியாக தான் மாற்றுவார். இப்படி தான் அண்ணன் களஞ்சியம் வந்தாங்க, அண்ணன் முத்துப்பாண்டி வந்தாங்க, வெவ்வேறு சமூக அமைப்புகள் தான் வச்சிருந்து உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்து இன்னைக்கு மிகப்பெரிய தமிழ் தேசிய ஆளுமைகளாக மாறியிருக்காங்க. இன்றைக்கு அண்ணன் செல்வகுமார் அவர்களும், அண்ணன் ஆறுமுகம் அவர்களும், அண்ணன் ஆறு சரவணத்தேவர்களும், அண்ணன் திருமாவளவன் அவர்களும் பல்வேறு இயக்க சித்தாந்த ஐடியாலஜி பின்னணியை கொண்டவர்களாக பயணிச்சிருக்கலாம். இந்த திராவிட கூட்டம் செஞ்ச வேலைகளில் அவங்களும் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு சமூக நீதி களத்தில், சாதிவாரி கணக்கெடுப்பு களத்தில், பஞ்சமர் நில உரிமைக்காக தேவர் என்னைக்காவது பேசியிருக்காரா? பஞ்சமர் நில உரிமைக்காக என்னைக்கு நாடார் பேசியிருக்காரா? பஞ்சமர் நில உரிமைக்காக என்னைக்கு கோனார் பேசியிருக்காரா? பஞ்சமரல உரிமைக்காக என்ன கவுண்டர் பேசியிருக்காரா? அதை பேச வச்சார் அண்ணன் சீமான். இந்த ஹேஷ்டேக் போடுறோம்ல, ஏபிசிடிஸ், ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே, ஏபிசிடி கம்பெனியால இதை பண்ண முடியுமா? ஒருத்தனாலையும் பண்ண முடியாது. இன்னொன்னு என்ன தெரியுமா அவங்களுக்கு பிரச்சனை? இவங்க எல்லாருக்குமே ஒரு மீட்பர் மைண்ட் செட் உண்டு. அதாவது சேவியர் மைண்ட் செட்னு சொல்லுவாங்க. மீட்பர்னு சொல்லிட்டு
அதாவது கிறிஸ்தவர்களுக்கான மீட்பர்கள் இவர்கள் தான், இஸ்லாமியர்களுக்கான மீட்பர்களும் இவர்கள் தான், மீனவர்களுக்கான மீட்பர்களும் இவர்கள் தான். இவர்களை மாதிரி ஒரு ஏமாற்று பேர் வழியை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. உண்மையாகவே இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு மீட்பர் வேண்டும் என்றால், வருகிற ஈஸ்டர் ஒரு உண்மையான ஈஸ்டராக இருக்க வேண்டும் என்றால், அது நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் செந்தமிழன் சீமானால் மட்டுமே தான் கொடுக்க முடியும். ஒரு உண்மையான சேவியர் எப்படி இருக்கணும்? தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கைக்காக, அவர்களின் பாதுகாப்பிற்காக, அவர்களின் உயர்வுக்காக எல்லாவற்றிற்குமாக ஒரு போராட்ட குணமுடைய உண்மையும் நேர்மையுமான ஒரு தலைவனால் மட்டுமே தான் ஒரு சேவியராக இருக்க முடியும். அப்படி ஒரு கட்சியை வழிநடத்தும் அண்ணன் சீமானின் நாம் தமிழர் கட்சி என்னைக்கு நம்மளுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதோ இந்த போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் தேவையே இல்லை. தூத்துக்குடி பிரச்சனை தூத்துக்குடிக்காரன் தான் போராடணும், சென்னையில் பிரச்சனை சென்னைக்காரன் தான் போராடணும், தேவருக்கு பிரச்சனை தேவர் தான் போராடணும், நாடாருக்கு பிரச்சனை நாடார் தான் போராடணும், கோனாருக்கு பிரச்சனை கோடார் தான் போராடணும், தேவேந்திர சமூகத்திற்கு தேவேந்திர குல வேளாளருக்கான அரசாணை வேணுமா அவங்க மட்டும் தான் போராடணுங்கிற நிலையை மாற்றி தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஒத்த தமிழனும் போராடுவாங்க நிலையை உருவாக்கிட்டார் சீமான். 14 அமைப்பு தான் வந்திருக்கு, இன்னும் 40 பேர் வரப்போகிறாங்க. பண்டார சமூகம், கொய்யவர் சமூகம், நாவிதம் சமூகம், மன்னாரம் சமூகம், இப்படி தமிழ்நாட்டில் புறக்கணிக்கப்பட்ட விளிம்பில் இருக்கக்கூடிய எல்லா சமூக பிரதிநிதிகளையும் அண்ணன் சீமான் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கார். 2026 பெரிய சம்பவம் காத்திருக்கு. திமுக கூட கூட்டணி வச்ச விசிகாவை அது தனித்தனியாக தான் பார்க்குது. திமுகவோட கூட்டணி வச்ச இஸ்லாமிய இயக்கங்களை அது இஸ்லாமிய விங்கா தான் பார்க்குது. திமுகவோட கூட்டணி வச்ச பறையர் சமூக கட்சிகள் அது பறையர் விங்கா பார்க்குது. திமுகவோட கூட்டணி வச்ச கவுண்டர் கட்சிகள் அது கவுண்டர் விங், தலித் விங், இஸ்லாமிய விங்கா பார்க்குது. நாம் தமிழ் அப்படி பார்க்கல. வந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்தவர்களையும் தமிழர்களாக பார்க்குது. இவங்களால இந்த சாதி ஓட்டு வந்துருங்கிறதுக்காக நாம் தமிழ் கூட்டணி வைக்கல, அவர்கள் இந்த சமூகத்துக்காக போராடுறாங்க. அவங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, அவங்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. அது தமிழ் தேசிய களத்தில் ஏதோ ஒரு புள்ளியில இணைஞ்சாங்கன்னு சொல்றோம்ல, ஒரு பக்கம் தலைவர் பிரபாகரன் என்ற புள்ளி அது பாசிட்டிவ், இன்னொரு பக்கம் இவங்க எல்லாத்தையும் இணைச்சது ஒரு பெரும்புள்ளி ஈவேரா. பெரிய பிரபாகரன் ஆதரவு, ஈவேரா எதிர்ப்பு, இந்த 2 நிலைப்பாட்டிலையும் தான் இந்த மொத்த பேர் இணைச்சிருக்காங்க. சொல்ல போனா இவங்க மொத்த பேரையும் இணைச்சதே இந்த அன்பு எல்லாத்தையும் இணைக்கிறது ராஜங்கிற ஒரு புள்ளிங்கிற மாதிரி ஈவேங்கராங்கிற ஒரு புள்ளி தான் மொத்தமாக இவங்களை இணைச்சிருக்குது. பெரியார் எதிர்ப்பில் தான் அண்ணன் சீமான் உறுதியாக நிற்க போய் மொத்த பிம்பத்தையும் உடைக்க போய் இவர் தாண்டா சரியான ஆளுமை, சரியான தலைவன். அதான் அண்ணன் செல்வகுமார் சொன்னாங்க, தமிழ்நாட்டில் ஒரு ஆண் சிங்கம் அண்ணன் சீமான் தான். ஏன்னா இவ்வளோ பேரை இணைச்சிருக்காரு, மீனவ பிரச்சனையை களத்தில் எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காரு. அப்போ அவர் தான் அப்படின்னு சொன்னார். அப்போ ஈவேராங்கிற அந்த பிம்பத்தை உடைச்சு போட்டதில் எல்லோரும் தன்னெழுச்சியாக அவங்களாகவே நாங்கள் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், நாம் தமிழ் கட்சி கொடுத்து நாங்களும் கலந்து கொள்ளணும், எங்களுடைய ஏதோ ஒரு வகையில் இவ்வளோ காலமாக நாங்கள் வெவ்வேறு கட்சிகள் நம்பி ஏமாற்றிட்டோம், வெவ்வேறு மேடைகள் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம், எங்கள் மக்களுடைய வாக்குகளை யாருக்கோ வாங்கி கொடுத்தோம், இனி அது நடக்காது, இனி வாக்காகவும் உரிமை போராட்டமாகவும் அது நாம் தமிழ் கட்சிக்கு தான் நிற்கும் என்று வந்திருக்காங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நாங்கள் போட்ட பிச்சை, நீ எஸ்சி தானமா, நாங்களாம் இல்லைன்னா எவனும் படிச்சிருக்க முடியாது, கருணாநிதி இல்லைன்னா எவனும் படிச்சிருக்க முடியாது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் தான் பிச்சை போட்டோம் என்று அவர்களை இழிவுபடுத்தி அரசியல் செய்கிற இவர்கள் சாதி வெறியில் கிடையாதான். ஆனால் சாதி சங்கங்கள் நடத்தியிருந்தாலும் சாதிய கட்சிகள் நடத்தியிருந்தாலும் மேடையில் நான் தமிழன், நான் வெளியே சொல்லும்போது தமிழன் தானே சொல்லுவேன், என் அடையாளம் தமிழன் தானே, என் மொழி தமிழ் தானே, எந்த தமிழ் தேசியமாக தமிழராக நிற்கிற இவர்கள் சாதி வெறியர்களாம். RS பாரதி தான் பெரிய சாதி வெறியர், துரைமுருகன் தான் பெரிய சாதி வெறியர். எந்த துரைமுருகன்? திமுக துரைமுருகன். KN விட, KKSSR விட, சேகர் பாபுவை விட, மா சுப்பிரமணியனை விட சாதி வெறி இருக்காங்களா? ஏன் ஸ்டாலினை விட சாதி வெறி இருக்காரா? தஞ்சாவூரில் மேயருக்கு போடுறாங்க. தஞ்சாவூரில் எவ்வளவோ சமூகங்கள் இருக்குது, ஆனால் எங்கள் ஆளுக்கு ஒரு ஆள் மேயர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லி ஒரு சீட்டு கொடுக்கப்படுது. தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மை அமைச்சர்களுடைய பர்சனல் செக்ரட்டரி ஸ்டாலினுடைய சொந்தக்காரங்க, ஐயா ஸ்டாலினுடைய சொந்தக்காரங்க, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய சொந்தக்காரங்க, மரியாதைக்குரிய ஐயா தமிழ்நாடு முதலமைச்சருடைய சொந்தக்காரங்க. எப்படி? அது சமூகப்பட்டு சாதிப்பட்டு. இவர்கள் அனைத்து கட்சியும் கூட்டலாம், எல்லா கட்சியோடையும் கூட்டணி வைக்கலாம், எல்லா சாதி சங்களையும் அழைக்கலாம், எந்த பிரச்சனையும் போட மாட்டாங்க. ஒன்று தேர்தலுக்கு மட்டும் அனைத்து கட்சியும் கூட்டுற நீங்க எங்க? மக்கள் பிரச்சனைக்காக அனைத்து கட்சியும் கூட்டுற அண்ணன் சீமான் எங்க? தேர்தலில் வாக்கு வாங்குவதற்காக ஒரு சாதியிலையும் பயன்படுத்துகிற திராவிடம் எங்க? மக்கள் பிரச்சனைக்காக அந்த மக்களோட களத்தில் நிற்கக்கூடிய மக்களுக்கு அறியப்பட்ட முகங்களை களத்தில் நிப்பாற்ற அண்ணன் சீமான் எங்க? அப்போ இந்த அமைப்புகளை அழைப்பதும், இந்த அமைப்புகளை நாம் தமிழ் மேடையில் பேச விடுவதும், நாம் தமிழ் கட்சியோடு இணைந்து அவர்கள் பயணிப்பது என்பது இது வருங்கால தமிழ் தேசிய களத்திற்கும்
வருங்கால தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய எழுச்சிக்கும் இது மிகப்பெரிய அளவில் பெரிய பலத்தை கொடுக்கும் என்பதனால திராவிட கூட்டம் இப்பொழுது பதற ஆரம்பித்திருக்கிறது, கதற ஆரம்பித்திருக்கிறது, அவதூறு பரப்ப ஆரம்பித்திருக்கிறது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து